டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபரீதம், 3 குழந்தைகள் பரிதாப மரணம். விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை பொது வேலை நிறுத்தம். திமுக, கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் பங்கேற்பு. திமுகவால் மக்கள் அதிக சுமையை சுமக்கிறார்கள் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. தாங்க முடியாத அளவிற்கு வரி உயர்த்தப்பட்டதாகவும் விமர்சனம். இருட்டிலும் இக்கட்டிலும் உள்ளது இபிஎஸ் தான், அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. ட்ரம்புக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும், நோபல் பரிசு குழுவிற்கு இஸ்ரேல் கடிதம். இனி விரிவான செய்திகள். கடலூர் செம்மங்குப்பத்தில் ஆள் இல்லாத லெவல் கிராஸை கடந்த தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் 3 பள்ளி குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சில மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் புத்தக பைகள் சிதறி கிடந்தன. இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆள் இல்லாத லெவல் கிராஸை பராமரித்துக் கொண்டிருந்த கேட் கீப்பர் கவனக்குறைவு காரணமாகவே இந்த சம்பவம் நேரிட்டதாக கூறப்படுகிறது. எனவே அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து ரயில்வே துறை விசாரணை நடத்தி வருகிறது. மாவட்ட காவல்துறையும் விசாரணை நடத்தி வருகிறது. திமுக அரசால் மக்கள் தாங்க முடியாத வரிச்சுமையால் தவித்து வருவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் கோவையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த வியாபாரிகள் உள்ளிட்டோரிடம் பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இபிஎஸ் திமுக அரசு மீது கடுமையான குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் வரிச்சுமையால் மக்கள் தாங்க முடியாத சுமையை ஏற்பட்டு தவித்து வருவதாக அவர் சாடினார். இந்த பிரச்சனைகள் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சரி செய்யப்படும் என்றும் இபிஎஸ் கூறினார். கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய சம்பவம் தொடர்பாக அலட்சியமாக செயல்பட்ட புகாரில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடலூர் செம்மங்குப்பம் சம்பவம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர், மரணமடைந்த மாணவர்கள் நிவாஸ், சாருமதி ஆகியோரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். படுகாயமடைந்த ஐசியூவில் உள்ள 3 மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை நேரில் சென்று உதவிகள் செய்யவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தத்திற்கு நாளை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் பங்கேற்கின்றன. ஆட்டோ, பேருந்துகள் ஓடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிமுக தொழிற்சங்கம் இதில் பங்கேற்கவில்லை. இருட்டிலும் இக்கட்டிலும் மாட்டிக்கொண்டிருப்பது இபிஎஸ் தான் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒளி வீசச் செய்வதே தனது தீராத ஆசை என இபிஎஸ் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் துரைமுருகன், ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுகவின் பிரச்சார பயணத்தின் போது திமுகவின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் கூற கேட்டதாக தெரிவித்தார். அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே ஏற்பட்ட உச்சகட்ட மோதலால் அதிருப்தி அடைந்துள்ள பாமக நிர்வாகிகள் மாற்று கட்சிக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். மோதல் இன்னமும் முடிவு பெறாமல் உள்ளது. இருவரும் போட்டி கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனால் விரக்தி அடைந்த நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகி வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் வடக்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் காசி நெடுஞ்செழியன் தலைமையில் 400 பேர் இன்று அதிமுகவில் இணைந்தனர். நெய்வேலியில் நடைபெற்ற இந்த விழா பாமக மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. இதற்காக நோபல் பரிசு குழுவிற்கு இஸ்ரேல் கடிதம் எழுதியுள்ளது. இந்த தகவலை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். நோபல் பரிசுக்கு ட்ரம்ப் தகுதியானவர் என்றும் நிச்சயம் அது அவருக்கு கிடைக்கும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார்.
ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இது பேசு பொருளாகியுள்ளது. தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. சில நாட்களாக சரிவை சந்தித்து வந்த தங்கம் கடந்த 2 நாட்களாக விலை உயர்ந்து வருகிறது. சென்னையில் இன்று ஒரு சவரன் தங்கம் 400 ரூபாய் அதிகரித்து 72,480 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராம் 9,060 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி கிராம் 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.